உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஒலிம்பிக்ஸ் போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கடைசி போட்டி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் நிலை என்ன? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போட்டி முடிந்துவிட்டது. இந்தியாவின் நிலை என்ன? சாதனையா சறுக்கலா என்று பார்க்க வேண்டி இருக்கிறோம். அப்படி பார்த்தா முதல்ல மக்கள் தொகை என்று வரும் பொழுது உலகத்திலேயே மக்கள் தொகையில் நம்பர் 1 நாடு சீனா தாங்க. நம்பர் 3வது மக்கள் தொகையில் இருக்க நாடு அமெரிக்கா. இந்த 2 பேரும் முதல் 2 இடத்தை பிடிச்சிட்டாங்க. ஒலிம்பிக்ஸில் அதிகம் தங்க மெடல்களை வென்று குவித்து விட்டார்கள். 2 பேரும் முதல் 2 இடங்களை பிடித்து விட்டார்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், மக்கள் தொகையில் நாம தானே நம்பர் 2, அப்போ நமக்கு ஒலிம்பிக்ஸில் 3வது இடமாவது கிடைத்ததா என்று கேட்டீர்களாயின் அதுதான் இல்லை. 71வது இடத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு தங்கம் கூட இந்த முறை நாம் வெல்லவில்லை. இதுதான் இந்தியாவில், அதாவது ஒலிம்பிக்ஸில் இந்தியாவின் நிலை. இந்தியா 71வது இடத்திற்கு ஏன் தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெறும் 6 மெடல்கள் மட்டும்தான் நம்மால் வெல்ல முடிந்தது. 1 வெள்ளி 5 வெண்கலம். யார் யார் என்ன வென்றெடுத்தார் அப்படி பார்க்கும் பொழுது நீரஜ் சோப்ரா தான் நம்பர் 1. ஈட்டி எறிதல்ல வெள்ளி பதக்கம் இவர் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கு இந்த ஒலிம்பிக் போட்டியில் கிடைத்த ஒரே வெள்ளி பதக்கம் நீரஜ் சோப்ரா வென்று கொடுத்தது தான். 2வதாக இந்தியாவில் பெரிதும் கொண்டாடப்படுபவர் மனு பாக்கர், துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. 1 வெண்கலம் இல்லை 2 வெண்கலம் வெற்றி பெற்றிருக்கார். 2 வெண்கலத்தில், ஒன்று தனியாக, இன்னொன்று மிக்சட் ஷூட்டிங் காம்படிஷனில் வெற்றி பெற்றிருக்கார். மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் இருவரும் சேர்ந்து இந்தியாவிற்கு ஒரு வெண்கல பதக்கத்தை துப்பாக்கி சுடுதலில் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். மல்யுத்தத்தில் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் அமன் செக்ராவத். இவங்க 4 பேரும் ஹரியானா மாநிலத்தில் சேர்ந்தவங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். ஸ்வப்னில் குசேல இவர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்றிருக்கிறார். இன்னொரு வெண்கல பதக்கம் இந்திய ஹாக்கி அணி இந்தியாவிற்கு வாங்கி தந்திருக்கிறார்கள், வென்று தந்திருக்கிறார்கள். இந்த ஒலிம்பிக் பதக்கம் என்று வரும்பொழுது 2 மாநிலத்தை சேர்ந்தவர்கள்தான் இந்த 5 பதக்கத்தை வென்றிருக்கிறார்கள். அந்த 2 மாநிலத்தில் மகாராஷ்டிரா 1 வெண்கலமும் ஹரியானா மாநிலம் 4 வெண்கல பதக்கத்தையும் வென்று இந்தியாவிற்கு தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா உலக மக்கள் தொகையில் 2வது மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் ஒலிம்பிக் பதக்கங்கள் என்று வரும்பொழுது 71வது இடத்திற்கு தள்ளப்பட்டதன் காரணம் என்ன? இந்த நிலை மாற வேண்டுமாயின் இந்தியா இனி என்ன செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் கேட்டோம். அவர்கள் அளித்த பதில் உங்கள் பார்வைக்கு. நம்ம இன்னும் லைக் ஒலிம்பிக்ஸில் நம்ம இன்னும் பேக்லாகாக தான் இருக்கோம், லைக் பின்தங்கி தான் இருக்கோம். ஏன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் இன்னும் கொடுக்கணும். அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நிறையா சப்போர்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி காலேஜ் அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்லாம் நல்லா ஃபண்டிங்லாம் பண்ணி, அப்புறம் கவர்மெண்ட் சைட்லேயும் கொஞ்சம் ஃபண்டிங்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியலாக இந்தியாவில் நிறைய பிளேஸால் ஹையர் லெவல் வரைக்கும் போக முடியறதில்ல, பிகாஸ் ஆஃப் த பாலிட்டிக்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் அசோசியேஷனோட பாலிட்டிக்ஸ்னால. அண்ட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இங்கே கொடுக்குறதில்ல. இப்போ எஜுகேஷனுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு பிளேயர்ஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல யாரும். அண்ட் அதை மீறி டேலண்டட் பர்சன்ஸ் மேலே போனாலும் பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியறதில்ல. நல்ல ஹேண்டுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த பாலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப எல்லா கேம்ஸ்லேயுமே இருக்குது. நிறைய நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் எல்லாம் இன்னும் ஒலிம்பிக்ஸ்குள்ளே போகாமல் இருக்காங்க. அதையும் மீறி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ளே போனாலும் அவங்க ஜஸ்ட் லைக் தட் தே ஆர் எலிமினேட்டட் அவுட் ஆஃப் தட். பார்த்திங்கன்னா இந்தியனோட ஒலிம்பிக் பதக்க வேட்டைங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே இருக்குது. இது ஒவ்வொரு வருஷம் நம்ம பேச வேண்டிய ஒரு பொருளாக இருக்குது. அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் இன்னும் நம்ம மேம்படுத்த வேண்டியது இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பள்ளி முடிச்சுட்டு பள்ளிகளையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். எல்லாமே மார்க் அடிப்படையில் நம்ம ஓடிட்டு இருக்கிறனால இப்போ இதுக்கான விளையாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் பள்ளிகளே இருக்குது. ஒலிம்பிக் போட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பின்தங்கி இருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் நமக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம இன்னும் நல்லா கொண்டு வரலாம். சின்ன சின்ன நாடுகள்லாம் நம்மளோட பதக்கப்பட்டியில் முன்னாடி இருக்காங்க. அது ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயந்தான். நம்ம இங்கே
பயிற்சி நிலையங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பயிற்சி அளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். கிராமங்களோடு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களையும் நம்ம வெளிக்கொண்டு வந்து அவங்களையும் நம்ம வந்து ஒலிம்பிக் தயார் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியாவிலையும் மெடல் அடிப்பாங்க. இந்த அதிகமான இளைஞர்கள் கொண்ட இந்த நாட்டில் வந்து பயிற்சி அளிக்கக்கூடிய இவ்வளோ சிறப்பு வாய்ந்த பயிற்சியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து தேர்வு முறைகள் சரியாக இருந்தால் இந்தியாவில் அதிகமான வெள்ளிப் பதக்கங்களையும் வெண்கலப் பதக்கங்களையும் பெற்று இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்கலாம். அதற்கு முறையிட்டு அதனை மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு அதனை சரி செய்ய வேண்டும். அத்லெட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷன் கண்டிப்பாக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களோட ப்ராக்டிஸை இன்னும் கொஞ்சம், அதாவது ஆப்போனன்ட் கண்ட்ரி எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்புகிற அத்லெட்ஸோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகணும். ஒவ்வொரு ஸ்கூலில் காலேஜில் தனிப்பட்ட அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த மாதிரி அத்லெட்ஸ்லாம் வெளியே வருவாங்க. அப்போ தான் அந்த மாதிரி டைமிங்கு, ஸ்பீடு, அந்த மாதிரி எல்லா அத்லெட்ஸுக்கும் இதெல்லாம் கிடைக்கும். ஃபுட்டு, அந்த மாதிரிலாம் எல்லா காலேஜ் ஸ்கூல்ஸ்லேயும் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். செலெக்ஷன் எடுத்து எல்லாம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் மாறது வாய்ப்பு சான்ஸு. தங்க நகையை காசு கொடுத்து வாங்குறதுல பெண்கள் முதலிடத்தில் இருக்காங்க. ஆனால் ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வாங்காமல் 71வது இடத்துல வெறும் 5 வெண்கலமும் 1 வெள்ளியும் வாங்கி 71வது இடத்துல இந்தியா இருக்குன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எவ்வளவோ வீராங்கனைகள் தகுதியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தகுதியான கோச்சஸ் இருந்து அவங்க வந்து உள்ளே செலக்ட் ஆனாங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக்கில் அதுவும் அரசியல் தலையீடு இல்லாமல் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் நிறைய பதக்கங்கள் வரும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.